அம்புலிமாமா ராமாயணம் 60வது பாகம். லக்ஷ்மணனால் ஏதும் பேச இயலவில்லை. அழுதுகொண்டே சீதைக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவளை பிரதட்சிணம் செய்து படகில் ஏறி வடக்கு கரைக்குச் சென்று ரதத்தில் ஏறி அனாதை போல அக்கரையில் அழுது கொண்டிருக்கும் சீதையை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். சீதை அந்த ரதத்தையே பார்த்து கொண்டு நின்றார். துக்கம் தாழாமல் உறக்க அழத் தொடங்கினார். அவருடைய அழுகுரல் அந்த ஆழ்நடமாட்டமற்ற காடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த நிர்ஜனமான காட்டில் தனியாக அழுது கொண்டிருந்த சீதையை சில முனி குமாரர்கள் பார்த்து வால்மீகியிடம் ஓடிச் சென்று, சுவாமி, கங்கை கரையில் யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு காரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போல இருக்கிறார். அவருக்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் உடனே சென்று ஒருமுறை பாருங்கள் என்று கூறினார்கள். வால்மீகி மகரிஷி தம் சீடர்கள் பின்வர அர்க்கியம் எடுத்துக்கொண்டு சீதை இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அடையாளம் கண்டு, தசரதரின் மருமகளுக்கு நல்வரவு. தாயே, நீ இங்கு எவ்வாறு வந்தாய் என்பதை நான் என் ஞானத்தினால் உணர்ந்தேன். மூவுலகின் விருத்தாந்தங்களும் எனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் இல்லை. என் ஆசிரமம் அருகிலேயே இருக்கிறது. அங்கு தபஸ்வினி பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை அக்கறையுடன் கவனித்து இருப்பார்கள். துக்கப்படாதே, இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொள். எங்கள் ஆசிரமத்தில் நீ உன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது போலவே இருக்கலாம் என்றார். சீதை அவருக்கு நமஸ்காரம் செய்து வால்மீகியுடன் அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார். வால்மீகி அவரை முனி பத்தினிகளிடம் ஒப்படைத்து அவரை அன்போடும் மரியாதையோடும் பார்த்து கொள்ளுமாறு கூறினார். அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்த லக்ஷ்மணன் சுமந்திரரிடம், சுமந்திரரே, அண்ணனுக்கு சீதா பிராட்டியை பிரிந்ததால் எவ்வளவு பெரிய துக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தீர்கள் அல்லவா? குற்றமற்ற சீதைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறது பாருங்கள் என்றார். சுமந்திரர் அந்த பேச்சிற்கு, லக்ஷ்மணா, ராமருக்குச் சுகம் குறைவு என்றும் அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிவு ஏற்படும் என்றும் முன்னரே முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மிகவும் பெரிய ரகசியம். நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நீ மட்டும் பரத சத்துருக்கனரிடம் சொல்லாதே என்று இவ்வாறு கூறினார். ஒருநாள் தசரதர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்குச் சென்றபோது அங்கு அத்திரி மகரிஷியின் குமாரரான துர்வாசர் இருந்தார். தசரதர் முனிவர்களிடமிருந்து வரவேற்பு உபச்சாரங்களை பெற்று பேச்சு வாக்கில் துர்வாசரிடம், மகாத்மாவே, என் சந்ததியினரின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? எங்கள் ராமரின் ஆயுட்காலம் எவ்வளவு? மற்ற என் மகன்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்கள்? எங்கள் ராமருக்கு எத்தனை பிள்ளைகள் இருப்பார்கள்? அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்கள் என்று கேட்டார். அந்த வினாக்களுக்கு விடையாக துர்வாசர் ஒரு பழைய கதை கூறினார். தேவாசுர போரில் தோற்றுப்போன அசுரர்கள் பிருகு மகரிஷியின் மனைவியை சரணடைந்தார்கள். அவர் அவர்களுக்கு அபயம் அளித்தார். இதை பார்த்த விஷ்ணு கோபமடைந்து பிருகுவின் மனைவியின் சிரசை தம் சக்கராயுதத்தால் துண்டித்தார். உடனே பிருகு மகரிஷி கொதிப்படைந்து விஷ்ணுவை பூலோகத்தில் பிறந்து மனைவியை பிரிந்து தவிக்க கடவாய் என சாபமிட்டார். அந்த சாபத்தின் விளைவாக விஷ்ணு தசரதருக்கு மகனாக பிறந்து ராமர் என்ற பெயரில் புகழ் பெற்றார். ராமர் சாப பலனை அனுபவித்தே தீருவார். அவர் 11,000 ஆண்டுகள் அயோத்தியை ஆட்சி செய்து பல அசுவமேத யாகங்களை செய்து பிரம்மலோகத்திற்கு செல்வார். அவருக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள். ஆனால் அவர்கள் அயோத்தியில் அல்லாமல் வேறொரு இடத்தில் பிறப்பார்கள். அவர்களுக்கு ராமர் பட்டாபிஷேகம் செய்வார் என்று துர்வாசர் தசரதரிடம் கூறினார். இவ்வாறு பேசிக்கொண்டே லக்ஷ்மணரும் சுமந்திரரும் மாலை நேரத்திற்குள் கோமதி என்னும் இடத்திற்கு வந்து அன்றிரவு அங்கே தங்கினார்கள். மறுநாள் காலை அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்து அயோத்திக்கு செல்லும் போது லக்ஷ்மணன் ராமரிடம் என்ன சொல்வது என்று மிகவும் மனக்கஷ்டத்தில் ஆழ்ந்தார். ரதம் அயோத்தியை அடைந்தது. ராமரின் வீட்டின் முன் லக்ஷ்மணன் ரதத்திலிருந்து இறங்கி உள்ளே சென்று தீனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ராமருக்கு நமஸ்காரம் செய்து, உங்கள் ஆக்ஞைப்படி சீதையை கங்கை கரையில் வால்மீகி மகரிஷியின் ஆசிரமத்தில் விட்டு வந்தேன். வருந்தாதீர்கள். உயர்விலிருந்து தாழ்வும் வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சியும் இணைப்பிலிருந்து பிரிவும் தவிர்க்க முடியாதவை. வந்த பழிச்சொல் தானாகவே மறைந்துவிடும் என்றார். லக்ஷ்மணா, என் வார்த்தையை காப்பாற்றினாய், மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு வருத்தம் ஏதுமில்லை என்றார் ராமர். அப்போது அவர் 4 நாட்களாக மக்களின் இன்னல்களை விசாரிக்கவில்லை. அது மிகப்பெரிய தவறு என்று ராமர் லக்ஷ்மணரிடம் கூறி அதற்கு உதாரணமாக நிருக மகாராஜாவின் கதையை இவ்வாறு கூறினார். முன்னொரு காலத்தில் நிருக மகாராஜன் கோடிக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்தார். அவர் தானம் கொடுத்த பசுக்களில் ஒன்று தவறுதலாக மீண்டும் அரசருடைய பசு மந்தையில் சேர்ந்துவிட்டது. அது தெரியாமல் அரசர் அதை மற்றொரு பிராமணருக்கு தானமாக கொடுத்தார். முதலில் தானம் பெற்ற பிராமணர் தம் பசுவை தேடிக்கொண்டே வந்து கனகலம் என்ற இடத்தில் 2வது பிராமணரின் வீட்டில் தம் பசுவை கண்டு அடையாளம் கண்டு தாம் வைத்திருந்த பெயரால் அழைத்தார். அந்த பசு தன் பழைய எஜமானின் குரலை அடையாளம் கண்டு கட்டை அறுத்துக்கொண்டு அவரோடு சென்றது. அதை பார்த்த 2வது பிராமணர், என் பசுவை நீ ஏன் ஓட்டிச் செல்கிறாய்? இதை எனக்கு நிருக மகாராஜன் தானமாக கொடுத்தார் என்றார். அந்த நிருக மகாராஜனே இதை எனக்கும் தானமாக கொடுத்தார் என்றார் முதல் பிராமணர். இந்த தகராறு அவ்விருவருக்குள்ளும் தீராததால் அவர்கள் நேராக நிருக மகாராஜனிடமே சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ராஜதரிசனம் கிடைக்கவே இல்லை. வெளிவாயிலில் பல நாட்களாக காத்து கிடக்க வேண்டியிருந்தது.
இறுதியில் அவர்கள் கோபமடைந்து பச்சோந்தியாக மாறி யாருடைய கண்ணிலும் படாமல் குழியில் வாழுமாறு அரசருக்கு சாபமிட்டார்கள். அரசர் வேண்டிக்கொள்ள யது வம்சத்தில் வாசுதேவன் பிறந்து சாப விமோசனம் அளிப்பார் என்று கூறிவிட்டு அந்த பிராமணர்கள் சென்றுவிட்டார்கள். பிறகு நிருக மகாராஜன் வசு என்னும் தன் குமாரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து தாம் மக்களின் கண்ணில் படாமல் பச்சோந்தி வாழ்க்கையை சுகமாக கழிப்பதற்காக சில குழிகளை தோண்டச் செய்து அவற்றின் மேல் மரங்களின் நிழலும் அவற்றைச் சுற்றி பூச்செடிகளும் ஏற்பாடு செய்து கொண்டார். ராமர் லக்ஷ்மணனுக்கு நிருக மகாராஜாவின் கதையை சொல்லி அதன் பிறகு நிமி என்பவருடைய கதையையும் சொன்னார். நிமி இக்ஷ்வாகு மகாராஜாவின் குமாரர்களில் 12வது நபர். அவர் ஒரு திவ்யமான நகரத்தை கட்டி அதற்கு வைஜெயந்தம் என்று பெயரிட்டார். அவர் தம் தந்தைக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதற்காக ஒரு யாகத்தை தொடங்க எண்ணி வசிஷ்டரை ரித்விக்காக இருக்குமாறு வேண்டினார். ஆனால் வசிஷ்டர் தம்மை இந்திரன் முன்னதாகவே யாகம் செய்யுமாறு கேட்டிருப்பதாகவும் இந்திரனின் யாகம் முடிந்ததும் தாம் வந்து நிமியின் யாகத்தை நடத்துவதாகவும் கூறி சென்றுவிட்டார். அதனால் நிமி கௌதமரை வைத்து யாகத்தை முடித்துவிட்டார். இந்திரனின் யாகம் முடிந்ததும் வசிஷ்டர் திரும்பி வந்து நிமி தமக்காக காத்திருக்காமல் கௌதமரை கொண்டு யாகத்தை முடித்துவிட்டதை அறிந்து கோபமடைந்து அரசரை பார்க்கச் சென்றார். சரியாக அந்த நேரத்தில் நிமி தூங்கிக் கொண்டிருந்தார். வசிஷ்டர் ராஜதரிசனத்திற்காக சிறிது நேரம் காத்திருந்து வேண்டுமென்றே நிமி தம்மை தரிசிக்க விடாமல் காத்திருக்க வைப்பதாக நினைத்து, அரசனே, மற்றொருவரை கொண்டு யாகத்தை செய்து என்னை அவமானப்படுத்தினாய், ஆகையால் உன் உடல் உணர்வற்றதாக கடவது எனச் சாபமிட்டார். பிறகு அரசர் விழித்தெழுந்து வசிஷ்டர் கொடுத்த சாபத்தை அறிந்து தூங்கிக் கொண்டிருந்த என்னை சாபமிட்ட உன் உடலும் உணர்வற்றதாக கடவது என பிரதி சாபமிட்டார். இவ்வாறு ஒருவரை ஒருவர் சாபமிட்டுக் கொண்டு நிமியும் வசிஷ்டரும் விதேகர் ஆனார்கள். அப்போது வசிஷ்டர் தம் தந்தையாகிய பிரம்மாவிடம் வாயு ரூபம் கொண்டு சென்று, தந்தையே, நிமியின் சாபத்தால் என் உடல் அழிந்துவிட்டது. உடல் இல்லாததால் மிகுந்த வேதனை, எந்த வேலையும் செய்ய இயலவில்லை. ஆதலால் என்னை அனுக்கிரகித்து எனக்கு மற்றொரு உடல் உண்டாகச் செய்யுங்கள் என்றார். பிரம்மா வசிஷ்டரை மித்ராவருணர்களின் தேஜஸால் மீண்டும் உடலை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். அவ்வாறு மற்றொரு உடலை பெற்றுக்கொண்ட வசிஷ்டரே இக்ஷ்வாகு வம்சத்தினருக்கு புரோகிதரானார். இனி நிமியின் விஷயம். நிமியின் உடலை முனிவர்கள் பாதுகாத்து உடல் நீங்கிய நிமி அனைத்து உயிரினங்களின் கண்களிலும் இருக்கும்படி வரமளித்தனர். பிறகு அவர்கள் நிமியின் உடலை கடைந்தபோது அதிலிருந்து ஒரு சிறுவன் பிறந்து மிதி என்று அழைக்கப்பட்டான். அவன் பெயரால் மிதிலை நகரம் உருவானது. அவனுக்கு ஜனகன் என்றும் பெயர். ராமர் சொன்ன இந்த கதைகளை கேட்டு லக்ஷ்மணன், அண்ணா, சத்திரியனாக இருந்தும் நிமி வசிஷ்டரை போன்ற மகாத்மாவிடம் ஏன் பொறுமை காக்கவில்லை என்றார். ரோஷத்தினால் எப்பேற்பட்டவனும் அமைதியை இழப்பது சகஜம். அப்படி ரோஷத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவர் யயாதி மட்டுமே என்று கூறி ராமர் லக்ஷ்மணருக்கு யயாதியின் வரலாற்றை இவ்வாறு சொன்னார். யயாதி நஹுஷனின் மகன். அவருக்கு 2 மனைவிகள். ஒருவர் விருஷபர்வ மகாராஜாவின் மகளான சர்மிஷ்டை, இரண்டாவது சுக்ராச்சாரியாரின் மகளான தேவயானி. ஆனால் யயாதிக்கு சர்மிஷ்டையின் மேல் இருந்த அன்பு தேவயானியின் மேல் இருக்கவில்லை. அதேபோன்று சர்மிஷ்டையின் மகனான பூருவின் மேல் இருந்த பாசம் தேவயானியின் மகனான யதுவின் மேல் இருக்கவில்லை. உண்மையில் பூரு நல்ல குணவான், அதுவும் சர்மிஷ்டையின் மகன். தன் தந்தை பூருவின் மேல் அதிக அன்பு காட்டுவதை பொறுக்க முடியாமல் யது தன் தாயான தேவயானியுடன், அம்மா, சுக்ராச்சாரியார் போன்றவரின் மகளாக இருந்தும் நீயும் உன் மகனான நானும் இந்த அவமானத்தை ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? நாம் இருவரும் நெருப்பில் குதித்து உயிரை தியாகம் செய்வோம். இந்த அவமானத்தை ஒருவேளை நீ பொறுத்துக் கொண்டாலும் என்னால் முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்வேன். எனக்கு அனுமதி கொடு என்று கதறி அழுதான். மகனின் துக்கத்தை பார்த்து தேவயானிக்கு கோபம் வந்தது. அவர் தன் தந்தையை நினைத்தார். உடனே சுக்ராச்சாரியார் வந்தார். என் கணவர் என்னை மிகவும் மலிவாக நடத்துகிறார். இந்த அவமானத்தை தாங்குவது கடினமாக இருக்கிறது. நான் நெருப்பில் குதித்தோ விஷம் குடித்தோ நீரில் விழுந்தோ தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்றார் தேவயானி தந்தையிடம். சுக்ராச்சாரியாருக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்து யயாதியை முதுமையோடு வாழுமாறு சாபமிட்டு மகளை தேற்றிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினார். சுக்ராச்சாரியாரின் சாபத்தை யயாதி மிகுந்த பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் யதுவை அழைத்து, மகனே, நான் இன்னும் போகங்களால் திருப்தி அடையவில்லை. அதனால் என் முதுமையை நீ சிறிது காலம் தாங்குவாயா? எனக்கு போகங்களால் திருப்தி ஏற்பட்ட பிறகு உன் இளமையை உனக்கே கொடுத்து முதுமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். உன்னுடன் அமர்ந்து உணவருந்த தகுதியுள்ள பூரு இருக்கும்போது உன் முதுமையை நான் ஏன் ஏற்க வேண்டும்? அவனையே ஏற்கச் சொல் என்றான் யது. அப்போது யயாதி பூருவை அழைத்து யதுவிடம் கேட்டது போலவே கேட்டார். தன் தந்தையின் முதுமையை ஏற்றுக்கொள்வதற்கு பூரு மனம வந்து சம்மதித்தான். யயாதி தன் முதுமையை பூருவுக்கு கொடுத்து அவனுடைய இளமையை தாம் பெற்று பல ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்தார். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இறுதியில் அவர் தம் மகனிடமிருந்து முதுமையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கே பட்டாபிஷேகம் செய்து தேவயானியின் மகனான யதுவுக்கு அரசுரிமை இல்லாமல் செய்தார். யயாதிக்கு பிறகு பூரு பிரதிஷ்டானபுரத்தை தலைநகராக கொண்டு நீண்ட காலம் ஆட்சி செய்தார். ராம லக்ஷ்மணர்கள் இவ்வாறு கதைகளைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இரவு முடிந்துவிட்டது. கிழக்கே விடியற்கால சிவந்த ரேகைகள் தெரிந்தன. அம்புலிமாமா ராமாயணம் 60வது பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.